ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசை மாவு இல்லாதப்போ சூப்பரான 5 வகையான டிஃபன் எப்படி பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க. இது வறுத்த ரவை எடுத்திருக்கேன். வறுத்த ரவை 1 கப்பு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல், ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை இது கூட சேர்த்துடலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இது நல்ல டேஸ்ட்டும் நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக்கிறதுக்கு இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கேரட் துருவலும் 1/4 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் துருவல் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இது. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி நான் அதில் சேர்க்க போகிறேங்க. 1 கப் ரவை அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வைக்கிற தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கணும். நல்லா சூடாக இருக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இது நல்லா கட்டியாயிரும். நடுவில் எங்கேயும் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்கு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரவை எல்லாமே தண்ணி நல்லா இழுத்துருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கட்டி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடாகட்டும். சூடாறினதும் நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம அடையாக தட்ட போகிறோம். பாருங்கள் இப்போ நல்லா ஆறிடுச்சு. கையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த மாதிரி கையில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கையில் எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு தோசைக்கல் ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாயிருச்சுன்னா அப்புறம் நமக்கு தட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைட்டாக எண்ணெய் விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். ரொம்ப ஈஸியாக தட்ட வரும். நல்லா மெலிசாகவும் தட்ட வருங்க. உங்களுக்கு தோசை கல்லில் இந்த மாதிரி அடை தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரில் லைட்டாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி தட்டிட்டு அதை கூட எடுத்து தோசை கல்லில் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் சின்ன சைஸில் கல்லில் ஒரு 3 அடை கிட்ட தட்டுறேன். அதே ரவை தாங்க நம்ம உப்புமா செஞ்சால் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கல்லில் தோசை இந்த மாதிரி அடை தட்டுறப்போ நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு தட்டுங்க. அப்போ கை சூடாகாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகிறப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரவை அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அடையாக இருக்கும். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி, அதே மாதிரி புதினா சட்னி, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அப்போ தான் நல்லா கொஞ்சம் மேலே முருகலாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான டிஃபன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொல்கிற அளவு கிட்டத்தட்ட 2 பேருக்கான டிஃபனுக்கு சரியாக இருக்குங்க. இது செய்கிறதுக்கு 400 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இது பச்சை உருளைக்கிழங்கு தான். இது வேக வைக்கல. இது தோல் எடுத்துட்டு நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வேக வைக்காமல் பச்சையாக இருக்க உருளைக்கிழங்கு எடுத்தாலே போதும். இது பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறத ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த சைஸில் கட் பண்ணால் போதும். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த விழுதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு,
காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேங்க. நீங்கள் வேணும்னா இதில் வந்து கேரட் துருவல், முட்டைக்கோஸ் துருவல் இது எல்லாமே நம்ம வந்து சேர்த்து பண்ணால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இது நம்ம கரைக்கிறது வந்து கிட்டத்தட்ட பஜ்ஜி மாவுக்கு நம்ம வந்து மாவு கரைப்போம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சிடலாங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா திக்காகவும் இருக்குது. தோசைக்கல் சூடானதும் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ ஒரு 3 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நம்ம கல்லில் ஊற்றிக்கலாம். இதை வந்து நம்ம ரோல் மாதிரி பண்ண போகிறோம். அதனால ஸ்கொயர் ஷேப்க்கு நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து ஸ்கொயர் ஷேப்க்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். வெந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக கோதுமை மாவு தோசை ஊற்றணும் அப்படின்னா அது கூட வந்து ஏதாவது ரவையோ அல்லது வந்து அரிசி மாவோ சேர்ப்போம். நம்ம உருளைக்கிழங்கு அரைச்சி சேர்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவையில் இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. 2 பக்கமும் வெந்ததும் நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து இப்போ நம்ம 3ஆக கட் பண்ணிக்க போகிறோம். நல்லா 2 பக்கமே நல்லா வெந்துச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா 3ஆக கட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து நடுவில் வேணும்னா சீஸ் துருவலோ அல்லது வந்து சாஸோ தடவி நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கலாங்க. நான் வந்து அப்படியே சிம்பிளாக ரோல் பண்ணி இதை வந்து சாஸோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு சீஸ் பிடிக்கும் அப்படின்னா சீஸ் துருவல் வந்து நடுவில் போட்டுக்கோங்க. நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சட்டன் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சுவையான டிஃபன் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு லேஸ் அவல் எடுத்திருக்கேங்க. லேசான அவல் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கலாம். லேசான அவல் தான் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். இது நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு ஒரு வடிகட்டியில் இதை வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கீழே வந்து ஒரு பவுல் வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக நிறையிற மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறப்போ நம்ம ஊறினதுக்கு அப்புறமா அதை வடிகட்டுறது ஈஸியாக இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தாங்க இருக்குது. நல்லா பாருங்கள் ஊறிடுச்சு. இதுக்கப்புறமா தண்ணி ஃபுல்லாக வடிய விட்டுட்டு அவல் மட்டும் எடுத்துக்கலாங்க. இப்போ அவல் மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இதை நல்லா கையிலையே பிசைஞ்சு விடுங்க. நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. பாருங்கள், நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பாருங்கள், மாவு மாதிரி கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது கூட நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வேக வச்சதை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பிசைஞ்சிட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட சேர்ந்துக்க போகிறேன். உங்ககிட்ட உருளைக்கிழங்கு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சரியாக இருக்கும். இது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாங்க. 5 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. உங்களுக்கு வந்து பிடிச்ச ஏதாவது கரம் மசாலா தூளோட டேஸ்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ பிசைஞ்சு வச்சுருக்க இந்த மாவு வந்து இந்த மாதிரி இந்தந்த இவ்வளோ பெரிய உருண்டைகளாக நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாவு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் இந்த டிஃபன் செஞ்சுக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம உருண்டைகள் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நான் வந்து ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு உருண்டையை வச்சு நான் அது மாதிரி தட்டிக்கிறேங்க. அடை மாதிரி தட்டிக்கிறேன். ஏன்னா டைரெக்டாக நம்ம வந்து தோசை தவாவில் தட்டுறப்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து போடுறது ஈஸியாக இருக்கும்.
ஓரளவுக்கு திக்காக தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கலாங்க. தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க இந்த அவல் அடையை சேர்த்துக்கலாங்க. இதில் போட்டுடலாம். நான் இப்போ வந்து ஒரு 4 அடை கிட்ட போட்டுக்கிறேன். இதில் நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசிச்சது இது கூட போட்டிருக்கேங்க. நீங்கள் வந்து இது கூடவே கேரட் துருவல் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியுமே கூட. இப்போ லேசாக மேலே வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், திருப்பி போட்டுடலாம். இப்போது நல்லா பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெந்ததும் நம்ம எடுத்துடலாங்க இதிலேருந்து. இது கூட சைட் டிஷ்ஷாக நல்லா காரசாரமான ஆனியன் சட்னி, தக்காளி சட்னி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சுங்க. நம்ம இதை எடுத்துடலாம். டேஸ்டியான அவல் அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளார நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பு ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துற வேண்டாம். கூடவே ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம், ஒரு லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச மாவு வந்துட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம், 1 கப் அளவுக்கு துருவிய கேரட், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. நீங்கள் கொத்தமல்லியே இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது நம்ம அடை மாவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது கூட வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கீரை இருந்துச்சுன்னா நீங்கள் இது கூட சேர்த்தா கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாங்க. கல் சூடாகட்டும். நம்ம சட்னிக்கு யூஸ் பண்ணுற இந்த கரண்டி எடுத்துகிட்டு ஒவ்வொரு கரண்டியாக நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றிக்கிறேங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். பாசிப்பருப்பு ஊற வைக்கிறது மட்டும்தாங்க டைம் ஆகும், மற்றபடி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நடுவில் மட்டும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணுறனால நடுவில் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகாமல் டக்குன்னு வெந்துடும். நடுவில் இந்த ஓட்டை போட்டதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அடை தோசை, வெங்காய தோசை இதெல்லாம் ஊற்றுறப்ப நம்ம இந்த மாதிரி வந்துட்டு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு எண்ணெய் விட்டோம் அப்படின்னா நல்லா உள்ளாரையும் நல்லா முருகலாக இருக்கும், டக்குன்னு வெந்துடும். இது நல்லா வேகட்டுங்க. ஒரு பக்கம் வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. நான் இன்றைக்கி வந்துட்டு இது கூட ஆப்பசோடா சேர்க்கலைங்க. உங்களுக்கு நல்லா ரொம்ப சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சிட்டி அளவுக்கு ஆப்பசோடா இந்த மாவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சுட்டுக்கோங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளுடைய பாசி பருப்படை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து கார சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இதில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துடலாங்க. கூட ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சரியாக இருக்கும்.
இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து பச்சரிசி மாவு தாங்க. நம்ம கடைகளில் வாங்குகிற பச்சரிசி மாவு இருந்தாலே போதும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவுக்கு மாவு இருக்கும். இப்போ நான் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. கிட்டத்தட்ட 1 கப்பு அரிசி மாவுக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியான அளவாக இருக்கும். இப்போ நல்லா கரைச்சாச்சு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்மளுடைய மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை சுட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக அந்த மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சிடலாங்க. கல் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து இந்த தோசையை ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கல் யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம தோசையை ரவா தோசை மாதிரி சுற்றி ஊற்றணுங்க. நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ரவா தோசை மாதிரி தெளித்து விட்ட மாதிரி ஊற்றணும். பாருங்கள், நான் கல் வச்சுருக்கனால இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கிறேன். ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நான் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் 1 கப் அரிசி மாவுக்கு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாக வந்திருக்கு. நம்ம இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஊற்றுறப்போ நல்லா முருகலாக வரும். நான் அடுத்த தோசை வந்துட்டு அந்த மாதிரி ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ இன்னொரு சைடும் வெந்ததும் நம்ம தோசை எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக மாவு இல்லாதப்போ இந்த தோசையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. சுவையான அரிசி மாவு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் மொத்தமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த அளவு வந்து சரியாக இருக்கும் 2 கப் தண்ணிக்கு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இதே வந்து கொஞ்சம் முருகலாக நல்லா மெலிசாக தோசை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் இப்போ தோசை ஊற்றி காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி ஓட்டையாக வந்துச்சுன்னா அதை வந்து ஃபில் பண்ணாதீங்க, இப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நல்லா முருகலாக இருக்கும். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 8 தோசைக்கு மேலே வருங்க. மெலிசாக இந்த மாதிரி ஊற்றினா 10 தோசை கிட்ட வரும். பாருங்கள், எவ்வளோ முருகலாக வந்திருக்கு. சூப்பராக முருகலாக மெலிசாக வந்திருக்கு. கண்டிப்பாக குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை மொறுன்னு சூப்பரான அரிசி மாவு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா காரசாரமான சட்னி இல்லை சாம்பார் குருமா இதெல்லாம் வச்சாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை மத்தியானம் வச்ச சாம்பார் குழம்பு இது இருந்தாலும் கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.